Hello guys, welcome back to Ask Nuzi YouTube channel. இன்றைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்ல வித்தியாசமான ஒரு ரெசிபி தான். நிறைய பேர் வந்து ரவாவில் உப்புமா கேள்விப்பட்டிருப்பீங்க, கிச்சடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் இன்றைக்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரவா கொத்து, அந்த உருளாங்க வச்சு கொத்து தான் செய்ய போகிறேன். செமலினா கொத்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆஸ்க் நுசி யூடியூப் சேனல். ஸோ இதுக்கு வந்து ரைஸ் குக்கரில் தான் நான் செய்கிறேன். இன்னும் கேஸ் ப்ராப்ளம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறதால ரைஸ் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, பொட்டுக்கடலை, சீரகம் அது கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கணும். சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். பெருஞ்சீரகமும் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு வந்து கடுகு போடலும், அதே போல் தாளிக்கு தேவையான எல்லா பொருளும் போடலும். ஸோ நான் வந்து வரமிளகான்னு சொல்கிறேன், இந்த காஞ்ச கொச்சிக்காய் ஒன்று போட்டேன். ஸோ இதெல்லாம் நல்லா கிளறி கொள்ளணும். கிளறி கொண்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மற்ற தேவையானதுகளை நான் இப்போ போட்டுக்கொள்ளலாம். அடுத்த பார்த்திங்கன்னா கொத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான். நான் இங்கே பெரிய கொச்சிக்காய், கேரட் உண்டு, அதே போல் ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயக்கீரை அதெல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலையெல்லாம் உங்களுக்கு கோவா லீக்ஸ் வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கொள்ளலாம். ஸோ அதெல்லாம் அளவை போட்டு நல்ல புதினா கொத்தமல்லியும் போடலாம் வாசத்துக்கு. ஸோ இதெல்லாம் குயிக்காக நான் செய்யறதுக்காக வேண்டி நைட்டில் ஈஸியாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு செய்கிறேன். 1/2 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிக்கோட்டு மஞ்சளும் சீரகத்தூளும் அதோடய போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறி கொண்டுட்டு கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் வேகும் வரைக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றலும். அப்படி இல்லாட்டி நான் கொஞ்சம் பால் இருந்துச்சு. ஸோ அந்த பாலை தான் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் வேகும் வரைக்கும் அப்படியே கிளற வச்சு மூடி போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கொண்டு வெங்காயமும் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 வெங்காயம் இல்லாட்டி முழு வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். 250 கிராம் செமோலினாக்கு தான் இப்போ நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் கணக்காக போட்டால் போதும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து வெந்துட்டு, ஸோ அந்த டைமில் தான் நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ட்டு அதுலேயும் கொஞ்சம் ஆனியன் மீக்கும் அதோட கீரை மீக்கும் சேர்த்து நல்லா தூவி விட்றேன். இந்த மாதிரி ஒரு கை கொத்த அளவுக்கு தூவி விட்டுட்டு அப்புறம் இந்த க்ரீன் கலர் நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாகவும் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் தூவிடும். மேலும் எல்லாம் கொஞ்சம் வேகணுன்றதுக்காக வேண்டி இப்போவே நல்லா ஃபுல்லாக போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். பேலன்ஸாக இருந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணி இதை வேகிறதுக்காக வேண்டி நான் அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்புமாக்கெல்லாம் இது இன்க்ரீடியன்ட் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. பட் கொத்துக்கு முட்டை கட்டாயம் சேர்ப்போம் நாங்கள் கொத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி அதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு இதில் கொஞ்சம் கொட்டிட்டு அதையும் நல்ல அந்த ஸ்க்ரம்பிள் துண்டு துண்டு ஆகும் வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறி கொண்டதுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற கறி வகையெல்லாம் போடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் எனக்கு பேலன்ஸ் ஆகின வந்து இறால் கறி, இந்த ப்ரான்ஸ் கறியை நான் இதில் கொட்டிக்கொள்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேறு கறி, சிக்கனோ பீஃப் எது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கப் வந்து கொத்துக்கு தேவையான அளவு இதில் ஊற்றி அதோட 250 கிராம் ரவையை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. உதிரியாக வர அளவுக்கு. உப்புமாக்கு மாதிரி ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்து கிளறது இல்லை இதுக்கு. ஸோ இது நல்லா கொஞ்சம் லைட்டாக இப்படி இந்த மாதிரி வறுத்து கொண்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு போகிறதும் தேவையான அளவு பாலோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தண்ணி இல்லாட்டி கிரேவி, அந்த ப்ரான்ஸ்டு கிரேவிக்கு அதையே கொஞ்சம் போட்டு நல்லா வேகும் வரைக்கும் ரவை வேகும் வரைக்கும் கிளறி விட்டால் சரியாக வரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இதில் வந்து ரைஸ் குக்கரில் வந்து ஹீப் வார்மில் சரி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு இந்த ரவை வேகும் வரைக்கும் அப்படி வச்சிடுங்க. அதோட கிரேவியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி வந்து ஊற்றி கிளறிக்கொள்ளணும். தேவையான அளவு தண்ணி வேகிற அளவுக்கு ஊற்றிக்கொள்ளணும். நிறைய தண்ணி ஊற்றி முதல்ல இந்த கிளறி விடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் கடைசியாக நான் கிளற போக்கில் உதிரியாக வந்துடும். இது அடுத்ததாக புழுங்க விடுற ஸ்டேஜ் வர நேரம் பேலன்ஸ் கொஞ்சம் கிரேவியையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கீயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே லெவல் படுத்திட்டு இந்த மாதிரி அப்படியே மூடி போட்டு வச்சிடுவோம். ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்ல ஸ்லோவாக வேகும் வைக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பான் கொத்து சாப்பிட்ற மாதிரி, ஒரு கிச்சடி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த ப்ரான்ஸ் நல்ல டேஸ்ட் கொண்டு வரும்.
ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு உப்புமா கிச்சடி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொத்து டிஃப்ரெண்டான ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது சொல்லுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ.